ஹலோ கைஸ், நான் உங்கள் பாண்டா. ஸோ வந்துட்டு இன்றைக்கி டே 6 நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், பேஸ் கட்ட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே இந்த வில்லேஜில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம இடத்துக்கு போவோம். இங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா 2 குதிரை இருந்தது, ஒரு குட்டி குதிரை, ஒரு அம்மா குதிரை. அப்புறம் அது கூட்டிகிட்டு போக வேண்டாம், ஏன்னா நம்மக்கிட்ட சேண்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டு மனசே இல்லை. இது மேலே போய் ஏறி பார்த்தா இது குழிகளை தள்ளி விட போச்சு. அப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. சரின்ட்டு ஒரு வேகத்தில் போனால் விழுந்துட்டேங்க. எப்படி விழுந்தேன் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு சரி கிளம்புன்ற ஒரு வேகத்தில் போய் டொப்புன்னு விழுந்துட்டேன். அந்த திங்ஸை எடுப்போன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணலான்னு கீழே போனால் என் வாசல் கீழே விழுந்துச்சு. பட் அது சாகலை. அப்புறம் நான் தான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் மீண்டும் விடுவேனா, மீண்டும் போய் ட்ரை பண்ணலான்னு போனால் வில்லேஜர் ஒருத்தர் விழுந்து செத்தான். ஒரே ஒரு ஆட்டுங்க, உயிர் பழைக்க முடியாதுன்ட்டு நானே செத்துட்டு சரி ஓகே ஒரு பெட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம், ஏன்னா நம்ம போகிற வழியில் இருட்டிடுச்சுன்னா நம்ம தூங்கணும் இல்லையா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பட் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பேஸ் கட்டுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஊச்சி தேவைப்படும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணலான்ட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவங்க நம்ம கூட வந்த பெட்ஸ்லாம் உட்கார வச்சிட்டேன். அப்புறம் இவங்க கிட்டே போனால் இவன் வந்து எனக்கு ஒரு ரா ஃபிஷ் தந்தான். எதுக்கு தந்தானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மீண்டும் உள்ளே போயிட்டு ஃபிஷ் தந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக வுட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து இந்த கங்காரு வந்துச்சுங்க, ஒரு அடி விட்டுச்சு பாரு, போடா நீனு அப்படின்ட்டு கப்புன்னு வந்துட்டேன். எது கடைச்சானேன்னு தெரியலைங்க. நான் போட்டு ஜானின்னு தான் இருந்தேன். அது அவனை நான் டிஸ்டர்ப் கூட பண்ணல, அடிச்சிட்டான். சரி இவன்ட்ட மீண்டும் போனேன். இவன் மீண்டும் ஃபிஷ் தந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே இருந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து நம்ம பண்ணோம்னா தான் வந்து நம்மளால் கொஞ்சம் வீடு கட்ட முடியும்னு சொல்லி கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு ஃப்ளாட் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் வந்து எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபுட்டு இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு மீண்டும் வந்துட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கீழே வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் வந்துட்டு கீழே இருக்கிற லேயர் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது லேயர் போட்டுக்கலான்னு சொல்லி நான் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து அதெல்லாம் வந்துட்டு மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கூட ஐடியா எதுவும் இல்லை. நான் எதுவும் ரெஃபர் பண்ணியும் பார்க்கல. சும்மா நம்ம கட்டுவோம் இப்போதைக்கு தானே, அப்புறம் பின்னாடி நல்லா பெரிய வீடாக கட்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் கட்டிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம கோல் கிடச்சிது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கேண்டில்ஸ் செய்யறதுக்கு வந்து கோல் தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் கட்டும் பொழுது நமக்கு ஜாம்பிஸ் ஏதாவது வந்துடும். அதனால் வந்து நம்ம கேண்டில் செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஜாம்பிஸ் வராது. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருந்த பெட்ஸை வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இல்லை டவுனில் வந்துட்டு பேஸ் போடுறதுக்காண்டி ஒரு லேயர் ஓகேவா, அதுக்காண்டி நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பயோமோடைய ட்ரீயை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு இதை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணாமலே அப்படியே போட்டுக்கிட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போயும் நம்ம வந்துட்டு இது கப்பிள் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, நான் அது வந்து என்கிட்ட நிறைய இருந்தது. ஸோ அதையே வச்சு நம்ம பேஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு சம்டைம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடிச்சு வந்துட்டு நம்மளோட பேஸ் வந்துட்டு மரத்தில் செஞ்சுருந்தோம்னா எரிஞ்சிடும். அப்போ வந்து எல்லாமே எரிஞ்சு போயிடும். அதனால் வந்து கப்பிள் ஸ்டோனில் கட்டிடலாம். அப்போ வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இடிச்சாலும் எதுவும் ஆகாது அப்படின்றதுனால கப்பிள் ஸ்டோனில் கட்டலான்னு கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம மேலே வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேயர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஒயிட் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, பிரைட்டான க்ளோ கொடுக்கும்ல, அது போட்டுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலேயும் வந்துட்டு ஒரு லேயர் ஒரு குட்டி ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக வீடு கட்டி முடிக்கலாம். டாடா பாய்.